I thought you cannot beat Hukum. ப்ரெஷர் இருக்கு. ஹுக்கும் மட்டும்தான் அவருக்கு ரிலீஸுக்கு ஒன் டே முன்னாடி நான் அமிச்சேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஏன்னா அப்போ நம்ம படம் பார்த்தோம், படத்தில் அப்படி பாட்டு இல்லை சுச்சுவேஷனில். பட் அந்த சுச்சுவேஷனுக்கு சாங் பண்ணலான்னு தோணி ஒரு சாங் பண்ணோம். ஸோ அதனால அவருக்கு அமுச்சு விட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறோம் ஒரு பாட்டு அப்படின்னு. அதை தவிர்த்து அவர் ஷூட்டிங்கில் தான் பாட்டு கேட்பார். எப்பவுமே ஷூட்டிங்கில் தான் பாட்டு கேட்பார். நான் எவ்ரி டைம் பாட்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பவர் ஹவுஸ் கூட ரிலீஸ் ஆன அப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்புவார். ஆசம், ஐ தாட் யூ கேனாட் பீட் ஹுக்கும் பட் யூ டன் இட் எட் அகெயின். ஆனால் அவரோட ஹம்பிள்னஸ் பற்றி தெரியும்ல, ஃபுல்லாக நம்ம மேலே போட்டுருவார். எல்லாமே நீங்கள் தான் அப்படி போட்டுருவார். எல்லாமே நான் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு. சரி போதும் இந்த ஆட்டம் அந்த மாதிரி. பட் அது ஒரு ப்ரெஷராக ஏதாவது ஆகுதா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்லை சங்கர் ப்ரோ, எனக்கு ஆனால் உங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரில. எல்லாம் ஃப்ரீ இருக்கு சங்கர் ப்ரோ. ப்ரெஷர் இருக்கு ப்ரெஷர். ஆனால் வந்து அது நம்ம மைண்டில் இருக்காமல் இருக்கிறது, அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது ஓகே தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு, இட்ஸ் அவர் டியூட்டி தானே. இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் வந்து நம்மளை நம்பி நம்ம போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர். நம்மளோட டியூட்டி என்ன, மினிமமாக நம்ம வந்து பாட்டு எல்லாமே ஹிட் ஆகணும். அதனால தியேட்டருக்கு வரும்போது ஒரு செம்ம வைப்பில் வரணும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே இப்போ ஒரு சீனாகவே நமக்கு நல்லா இருந்ததுன்னா அதை நம்ம எலிவேட் பண்ணணும். இது பேசிக். இது வந்து பண்ணாதானே நம்ம மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் ஓவர் தி இயர்ஸ் செட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் இஸ் தேர், பட் அட் த சேம் டைம் அந்த ப்ரெஷரை என்ஜாய்